க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மே மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்கள் நிலையை பற்றி பார்க்கலாம். மே மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மேச ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரிஷப ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 5 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மே மாதம் 9ஆம் தேதி மேச ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் மே மாதம் 26ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து தனது சொந்த வீடான மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மே மாதம் 10ஆம் தேதி மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 15ஆம் தேதி மேச ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மே மாதம் 26ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் தனது உச்ச வீடான கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். கிரகங்களும் இல்லை. ராகுவான் பகுதியிலே பின்பு பாக்கியஸ்தானத்திலே அவர் பயணம் செய்வதாலும் பார்வை இம்மாதம் 10 ராசி பகுதியிலே உங்களுடைய வேகம் குறைந்திருக்கும். என்று செய்யலாம் நாளை செய்யலாம் என்று தள்ளி போடுவதற்கான ஒரு சூழல் ஏற்படலாம். திட்டமிட்ட நேரத்தில் செய்து முடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம். கவனம். எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம். நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்தெல்லாம் பணவரவுகள் தாராளமாக கிடைக்கும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களால் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். சிலர் புதிய பணங்கள் வாங்குவதற்கான ஒரு சூழலும் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை தைரிய வீரியஸ்தானாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவானத்தினுடைய முற்பகுதி வரை பார்வையிடுவதால் இளையசன் அனுசரித்து போவது நல்லது. பகுதியிலே இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் இருப்பார்கள். கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். சிலருக்கு தாய்களால் மேன்மை அடைவீர்கள். உயிர்கள் மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் சில மாணவ மாணவிகளுக்கு உண்டு. நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. இருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டு. கூடுதலான வருவாய் உண்டு. கால்நடை வளர்ப்போரும் கால்நடை மூலமாக ஆதாயத்தை பெறுவீர்கள். ரியல் எஸ்டேட்டுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகவும் கூடுதலான வருவாய் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி களத்திர ஸ்தானத்தில் வசித்து கொண்டிருப்பதால் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறும் பெறுவீர்கள். குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும். சிலரை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கும். சிலருக்கு குழந்தையரும் புகழும் ஏற்படும். குழந்தைகளால் சிலர் குழந்தைகளை நடத்துவீர்கள். ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் குருவனுடைய பார்வை விழுவதாலும் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. உங்களுடைய பணியாளர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஆதாயம் உண்டு.
செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் ஒருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கூட்டுத் தொழிலில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பகுதிகளே பயணம் செய்து கொண்டிருப்பது இம்மாதம் 10ஆம் தேதியிலிருந்து அஷ்டமஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்வதாலும் பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படும். காரியங்களில் ஈடுபடும் போது எச்சரிக்கை தேவை. பகுதியிலே அரசு காரியங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. அதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோடு இம்மாத முற்பகுதியில் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். கொண்டிருப்பவர்களுக்கு காலம் கணிந்து வரும். பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலை கிடைக்கும். ஏற்கனவே பணிகளுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உண்டு. கிரகங்களும் உள்ள லாபஸ்தானாதிபதி குடும்ப வாக்குஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருப்பதும் லாபஸ்தானத்தை அஷ்டமஸ்தானாதிபதி இம்மாதம் 10ஆம் தேதியிலிருந்து பார்வையிடுவதாலும் மூத்தமைத்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் கருத்தான ஒரு சூழல் உண்டு. பயணம் செய்து கொண்டிருப்பதும் விரயஸ்தானாதிபதி சூரிய பகவான் இம்மாதம் அஷ்ட பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அவ்வப்போது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.